பிரபு, இன்னும் 2 நாள்ல நான் ஊருக்கு புறப்படணும். புறப்பட? ஆமா, எங்க அப்பாவை நீங்க எப்ப சந்திக்க போறீங்க? நான் மெட்ராஸ்க்கு வரும்போது. இந்த வாரத்துல எங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேசுறீங்களே. கல்யாணமா? நமக்கு எதுக்கு கல்யாணம்? என்ன சொன்னீங்க? நமக்கு எதுக்கு கல்யாணமா? ஆமா. அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம்? நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட உள்ள பரதமும் உங்ககிட்ட உள்ள சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லல? நல்லா யோசனை பண்ணி பாரு. உங்ககிட்ட இருக்கிற பரதமும் என்கிட்ட இருக்கிற சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமா சொன்னேன்? இந்த உண்மையை நீங்க என்ன கட்டி அடிச்சு ஒண்ணு சேர்ந்தீங்களே, அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு ஆணும் உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தான்னா இந்த உலகத்துல எந்த ஆணுக்கு எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா. நீ சாதாரண பிரபு இல்ல. யார் யார் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா என்னென்ன பதில் சொன்னாலும் முதல்லயே பாடம் பண்ணி வச்சுக்கிட்ட மகா பிரபு. இங்க அனாவசியமான பேச்சுக்கு இடமே இல்ல. காரியம் முடிஞ்சு போனா அப்புறம் எல்லாமே அனாவசியம் தானே? நாங்க ஜமீன் பரம்பரை. நாட்டியக்காரிகளை வச்சுக்குவோம், கட்டிக்க மாட்டோம். பிரபு, நான் ஒண்ணும் பாரம்பரியமா நாட்டியம் ஆடுற பரம்பரை இல்ல. ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட ரசிகன். எதுவா இருந்தா என்ன, அரங்கேற்றம் ஆயிடுச்சு இல்ல. அன்னைக்கு உன்னை மேடையில பார்த்தவன் இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது உன்னை பார்த்து ஹாய் அப்படின்ட்டானா நான் தூக்குற தொங்கவா? பிரபு, பேருக்கு மாத்திரம் என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. நான் உங்க வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்குறேன். உங்க கூட ஜோடியா நான் எங்கேயுமே வர மாட்டேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி வேறு ஒரு பொண்ணு கட்டிக்குங்க. உங்க 2 பேருக்கும் நானே வேலைக்காரியா இருக்கேன். ஆனா என்ன வீட்டை விட்டு மாத்திரம் போன்னு சொல்லிடாதீங்க. புஷ்பா, அப்பா, அக்கா வந்தாச்சு. வாமா விமலா, சௌக்கியமா சேர்ந்தியா? ஆமா, ஆல் இண்டியா டூர் போனியே, நல்லபடியா முடிஞ்சுதா? அதனால உனக்கு ஏதாவது பலன் உண்டா? நிறைய இருந்ததுப்பா. பலன் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். புஷ்பா, உனக்கு தெரியாத கலையெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, பர்மனண்டா பரதநாட்டியக்காரிங்கிற பட்டத்தையே வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவாக்கா? ஆமா. புஷ்பா, நான் டூருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாளை காத்தால உனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சொல்றேன். அக்கா, விமலாக்கா, எழுந்துரு. மணி 7 ஆச்சு. அக்காக்கா, கதையெல்லாம் சொல்றேன். நீ பாத்துட்டு வந்தெல்லாம் சொல்றேன். அக்கா, அக்கா, எழுந்திருக்கா. எழுந்திருக்கான அக்கா. அக்கா, மணி 7 ஆச்சுக்கா. எழுந்திருக்கா. வாங்க. என்ன பில்லி சுனியமா, பேயா, தாயத்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன தெரியலையா? பொண்ணு பார்க்க வர சொல்லி லெட்டர் போட்டீங்கல, நான் தாங்க ஊத்துக்குழி ரெங்காசாமி. சம்மந்தியா? நல்ல தூக்கத்திலே இருந்திருக்கிய போல இருக்கு. இல்லைங்க, நம்ம வீட்டு சாக்கடை சரியா போகல. அது மந்திரத்தால போக வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ, இவன் தான் நம்ம பையன். அப்படியா? வணக்கம். நல்லா இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க. இதான் வர சொல்றேங்க. வேம்பு, வேம்பு. வாமா. உங்கள ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவரு மாமனாரு மாப்பிள்ளை. நமஸ்காரம் பண்ணிக்கமா. அது ஒரு பொண்ணு குடும்ப பாங்க நடந்துக்கிறான். பொண்ணுக்கு எந்த விதமான கொஞ்சம் இருங்க. இந்த வந்துற அப்படியே இருங்க. கோவிந்தே சொல்லுங்க. அதாவது நமக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடும். வாடகை மட்டும் என்னால மறக்க முடியாது. அந்த ஐட்டம் என் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. சரி, விஷயத்துக்கு வாங்க. அதாவது என் சம்பந்தி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க என் பொண்ணை பாக்குறதுக்காக. வருத்துமா? என் பொண்ணுதான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உனக்கு தெரியுமே. அது விஷயம் அவங்க கிட்ட சொல்லிடாம இருந்தா
சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். மங்களகரமா அமக்களமா நடக்கட்டும். சந்தோஷம். தம்பி கோபாலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் வந்தேன். என்னங்க? அதாவது ஊர்ல இருந்து என் பொண்ணை பாக்குறதுக்காக சம்பந்தி மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்க. அதனால என் பொண்ணு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நின்னு போயிடக்கூடாது. நான் ஏங்க சொல்றேன், ஒரு நல்ல காரியத்தை கெடுப்பனா உங்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நான் முன்னே இருந்து ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் செய்யணுங்க. என்ன? மாசம் 25ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் ஞாபக சக்தி இல்லாம ஆக்கிறீங்க நம்ம வீட்டுக்காரனுக்கு. வாடகை கேட்டு ஒரே தொல்ல. அதை பத்தி நானும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னங்க யோசனை? இப்படின்னா விபூதி வருது, இப்படின்னா குங்குமம் வருது, இப்படின்னா அரிசி வரணும், இப்படின்னா கோதுமை வரணும். அப்படி வந்தா ஜனங்களுக்கு எவ்வளவு வசதி? அதெல்லாம் வராதுப்பா. சரி, மாவு ஐட்டமாவே சொல்றேன். இப்படின்னா பால் பவுடர் வரணும், இப்படின்னா ஹார்லிக்ஸ், இப்படின்னா போன்விட்டா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்தா நான் ஏன் சுக்கு காப்பியை குடிக்கிறேன்? இவ்வளவு தானே? சரி போ. சந்தோஷம். நீங்க எல்லாருமே வந்து இந்த நல்ல காரியத்தை முடிச்சு கொடுக்கறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, பொண்ணை பத்தி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தமிழ்நாடு பண்பாடு பிரகாரம் பெண்கள்லாம் பின் தூங்கி முன்னெழுவார் இல்லையா? இது அப்படி இல்லைங்க. முன்னும் இல்ல பின்னும் இல்ல, நடு சென்டரா முழிக்கும். ஆமா, ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு இது கோலம் போடுங்க. கோலம் 1 மணிக்கா? ஆமாங்க, 2 மணிக்கு நான் பஜனை கிளம்பிடும்ல. மார்கழி மாசத்துல பஜனை கூட்டம் கூட்டமா கிளம்புமே. இந்த பஜனை பண்ணிட்டு வர்றவங்க காலடி கோலத்துல பட்டதுன்னா குடும்பத்துக்கு நல்லது. அதனால 1 மணிக்கே எழுந்திருச்சு கோலம் போடும். எங்க ஊர்ல பத்தி நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்புறங்க இந்த நகனத்து சமாச்சாரமா பேசுவோம். என்ன அதிகமா எதிர்பார்க்க? அதிகமா இல்லங்க, சுத்தமா கிடையாது. ஓபனா பேசிடுவோம். இந்த வீடு ஒரு வகையில சொன்னாங்க. போவாரு. இருடா இருடா, நல்ல காரியத்துக்கு பேசாம இருடா. எப்ப பார்த்தாலும் வெளியே போகணும்னு சொல்லிப்பாங்க. வந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து தேதியை நிச்சயம் பண்ணிடலாம்னு பாக்குறேன். சரிங்க, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிளைக்கு எப்படி பொண்ணை பிடிச்சிருக்க? பொண்ணை பிடிச்சிருக்கீங்க. அப்புறம் கையை கழுவிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஹோட்டல்லையா? எடுத்து எடுத்துட்டு வரலாம். கையில பணம் இருக்குல்ல? அவர்கிட்ட இல்லாட்டி என்னடா, மாப்பிளை தம்பி தான் இங்க பார்த்தாச்சு, செலவு பண்றாரு. எப்படி பண்ணுவாரு? அவர் ஒரு ஸ்பீடுல இருக்கிறார், பண்ணுவாரு. நீங்க வீட்டை பத்தி வாமா காட்டு வந்துடலாம். என்னப்பா அது? சரி, ஒரு எடுப்பு ஒண்ணு எடுத்து வந்தா போதும். நீங்கள்லாம் அந்த நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் 2வது பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறேன். அதனாலதான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறேன். என்னுடைய மூத்த பெண்ணுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. இவருடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்கள்லாம் இருந்து இந்த நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் சொந்த மச்சின.